தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குது. அவங்க சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. பெயர் பலகைகள் முதல்ல வந்து பெரிதாக தமிழில் இருக்கணும், அதற்கு கீழே தான் ஆங்கிலம், அதற்கு கீழே சின்னதாக மற்ற மொழிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஸ்ரீரங்கம் புனரமைக்கப்பட்ட அந்த ரயில் நிலையம் விதிவிலக்கானதா? முதல்ல வந்து பெரிய அளவில் ஹிந்தியில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக. இல்லை, நீங்கள் இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சி கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஹிந்தியில் தான் அந்த இது வந்திருந்தது. அது நம்முடைய கோட்டை மேலாளர்கிட்ட நான் அப்பயே ரிக்வஸ்ட் வச்சேன். நான் எதிர்காலங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இப்போ நம்ம முக்காசி பேர் 90 விழுக்காடு 95 விழுக்காடு நம்ம ஹிந்தி தெரியும். நான் உட்பட ஹிந்தி தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நீங்கள் ஒன்று கீழே சப்டைட்டில் போடுங்க, இல்லாட்டி வந்து இங்கே தமிழுடைய அந்த இது வெர்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி மேலாளர்கிட்ட கோட்டை மேலாளர் அவர் கண்டிப்பாக பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்முடைய மாநில அரசுடைய என்னென்ன சட்டங்கள் கொடுத்துரு, குறிப்பாக அந்த மொழி சார்ந்த சில இதெல்லாம் கொடுத்துரு, அது கண்டிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக அந்த இதை கோரிக்கை விதிவிலக்கு கிடையாது. இந்த ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட பகுதி. அதனால் இந்த நம்முடைய தமிழ் மாநிலத்தில் என்னென்ன சட்டங்கள் குறிப்பாக மொழி சார்ந்த என்னென்ன இருக்கோ அது கண்டிப்பாக இங்கே நம்ம அதை கொண்டு வரணும். அதுக்குள்ள முயற்சி நான் கண்டிப்பாக எடுப்பேன். வேற யாராவது சொல்லி அதை பேசிட்டு நான் வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்கள் வேற சார், நான் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். தயவுசெய்து வேற மற்ற நிருபர்கள் கேளுங்க. சரி சரி. பேட்டரிக்கு யாரு நிறைய வயசான ட்ரைனிங்லாம் இறங்குறாங்க. டோட்டலாக பேட்டரிக்கு யாரே இல்லை. இல்லை அது நீங்கள் திருச்சி மாநகர ஸ்டேஷன் சொல்கிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறீங்க, ஸ்ரீரங்கத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வந்து நான் இப்போ உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். நான் என்னென்ன எதிர்பார்த்து என்னென்ன சில நீங்கள் சொல்கிற மாதிரி தோழர் சொல்கிற மாதிரி அந்த பேட்டரி காரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சியில் கண்டிப்பாக நான் ஈடுபடுவேன். நீங்கள் சகோதரர் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நீங்கள் இந்த ரயில்வே நிலையத்துக்கு உண்டான கோரிக்கைகள் நீங்கள் கொடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னோட அலுவலகத்துக்கு கொடுங்க. உங்கள் நம்பர் நான் வாங்கிக்கிறேன். நான் அதுக்கு நம்மளுடைய கோட்டை மேலாளர்கிட்டே பொது மேலாளருக்கு கண்டிப்பாக நான் கொண்டு போகிறேன். நான் சரிங்களா? சரி, வேற தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.